தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ஓய்வுபெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை குறித்தார். ஐயா அருமையான எப்போ பேசினாலும் அந்த பேச்சில் ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் நம்மளை சென்றடைகிற மாதிரியான ஒரு கருத்துக்களா இன்றைக்கு திருவள்ளுவருடைய கருத்துக்களை நமக்கு சொல்லி அறநெறி வாழ்க்கையை வாழணுங்கிறத சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் நானும் உங்களோட பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அது நாமெல்லாம் தண்ணீர் அப்படி வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரோட எதை வேணாலும் செய்யலாம். அந்த தண்ணீரோட பண்பு என்ன அப்படின்னீங்கன்னா கரைக்கக்கூடிய தன்மை உடைய. இந்த தண்ணீர்ல நாட்டு சர்க்கரை எடுத்து போட்டு இந்த சுடுதண்ணியா இருக்கலாம், பச்சை தண்ணியா இருக்கலாம். சுடுதண்ணிலையோ அந்த பச்சை தண்ணியோ போட்டு இந்த நாட்டு சர்க்கரையை போட்டோம்னா ஒரு கலக்கி விட்டு சாப்பிட்டோம்னாக்க நல்ல சுவையா இனிப்பா இருக்கும். அது நம்ம அனைவரும் அறிந்த ஒண்ணு. அதே போல அந்த தண்ணீர்ல இந்த தண்ணீருக்குள்ள நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக இவ்வளவுன்னு மண்ணையும் போடலாம், களிமண்ணையும் போடலாம். களிமண்ணையும் போட்டு கலக்கலாம். கலக்குனா அது நல்ல இனிப்பான சுவையான நீர். முதல்ல நான் சொன்னது. இப்ப ரெண்டாவது களிமண்ணை போட்டு கலக்கணும்னா அது சேர்ந்து அல்லது சகதி அப்படின்னு சொல்றது மாதிரி ஆயிடும். இப்ப எதுக்கு இவர் போய் சொல்றாரு அப்படின்னாரு, நம்ம சங்கத்தை பற்றி சொல்றேன். நாம் அனைவரும் அந்த நாட்டு சர்க்கரையை போல மிக அருமையான ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் நம்ம சங்கம் தான். அந்த அருமையான சங்கத்துல நாம இணைஞ்சது சுவையான இனிப்பு நீரை போல. நாம் இப்போது நல்ல ஜிலேபி, நல்ல ஒரு சூடான வடை, நல்ல தேநீர் கொடுத்தாங்க. அதனால நாம அனைவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அதோட ஐயா சொன்னாங்க, அந்த நூல்கள்ல என்ன சொல்லியிருக்கு அந்த அறநெறிப்படி இருக்கணும். அத மாதிரி நல்ல சங்கத்துல நாம இணைஞ்சிருக்கிறோம். இந்த சங்க ஒற்றுமை மென்மேலும் வளரணும். அதுக்கு நம்மளுடைய பொறுப்பாளர்கள் அயராது பாடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கம் தான் இன்னும் உற்சாகம். அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம தாசில்தாரமா சுமதியமாவும் அவங்க செய்யணும். இன்றைக்கு நல்ல ஊக்கத்தை கொடுத்துட்டாங்க நம்மளுடைய சங்க பொறுப்பாளர்கள். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகத்துல பிறந்த அனைவரும் அறநெறி தவறாது நாம அறநெறியை கடைபிடித்து வாழ்வோமே. ஆனால் இந்த தெய்வத்தில், அதாவது மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு சமமாக மதிக்கப்படுவார்கள். அந்த மாதிரி மிக சிறப்பான ஒரு அறநெறியில் சார் சொன்ன மாதிரி மோப்ப குறையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குறையும் விழுந்துன்றாங்க. சாருடைய மனைவியாரும் அதாவது மேகலட்சுமன் சாரோட மனைவியாரும் நமது நடராஜன் சார் ஐயாவுடைய மனைவியாரும் அதாவது நேரடியாகவும் பார்த்துருக்கிறோம். விருந்தோம்பல் முறைப்படி டூர் போகும்போது நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி விருந்தோம்பல்ல மிக சிறப்பாக அருமையா உபசரிக்கிறதையும் சரிங்க, வழி நடத்துறதுலையும் சரி, ஆலோசனை சொல்றதுலையும் சரி, எந்த ஒரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் வழி நடந்துன்னா அந்த குடும்பமே சிறப்பா இருக்கும்ன்றதுதான் அனைத்து அறிஞர்களும் நூல்களும் கூறுகின்றன. அதனுடைய அடிப்படையில மிக சிறப்பா விருந்தோம்பல்ல நம்ம எல்லாம் இதுவரைக்கும் நல்லா உபசரிச்சு நல்ல விருந்தோம்பல் முறைப்படி நம்மளுக்கு எல்லாம் அருமையான வடை ஜிலேபியும் கொடுக்குறது. அதே மாதிரி மாதவன் அண்ணாவுடைய அவங்க வீட்டம்மாவும் அதே மாதிரி பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள் இதில் வந்தது. அதனால அவர்கள் மூவரும் இன்று கொடுத்த இந்த விருந்து சிறப்பான விருந்து
நம்மளுடைய இயக்கம் நல்ல இயக்கம். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம்னாக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ரெகுலர் சங்கங்கள். இதுக்கு யாரும் ஆலோசனை போடுறதுக்கு யாருமே இல்லைங்க. எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிட்டே போறான். கல்வித்துறையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவா இன்றைக்கு ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு முன்மாதிரியா எடுத்துட்டு போறதுக்கு இன்னைக்கு நல்ல தலைவர்களே இல்லை. அவ்வளவு சிறப்பா நம்ம நல்ல அடுத்தடுத்து என்னென்ன நம்ம நடத்தணும், என்ன செய்யணும் அப்படின்றத மிக திட்டமிட்டு, அதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதுல ஒரு பங்கு பொறுப்பாளர்களையும் சாரும், நம்மளுடைய இன்றைக்கு திருமண நாள் விழா கொண்டாடக்கூடியவங்களையும் சாரும், பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடியவங்களையும் அவரையும் சாரும், நம்மளையும் சாரும். அந்த அறநெறிப்படி நாம் வாழ்ந்தோமேயானால் நாம் நிச்சயமாக நாம் எடுத்த காரியம் எந்த ஒரு காரியமாகவும் இருக்கட்டும், அது நிச்சயமாக அது நமக்கு வெற்றியை தேடி தரும். ஆகையினால் நாம் அனைவரும் ஒன்னே ஒன்று நான் சொன்னாங்க, குழந்தைகள் தினம் ஸ்கூல்ல கொண்டாடுறதுல நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கின்றன. என்ன அப்படின்னீங்கன்னா, நான் ரிட்டையர் ஆகிட்டேன். லாஸ்ட் இயர் போய் நான் ஒரு ஸ்கூல்ல போகணும்னாக்க மேல் அதிகாரி நமக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் கூட ஐயா இலக்கிய பேரவையில மேலக்கோட்டையில ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோம். நம்ம குழந்தைங்களுக்கு பரிசு பொருள் எல்லாம் வழங்கி பொங்கல் விழா கொண்டாடுவோம் சங்கரன் ஐயா. அப்ப நான் முதல்ல கேட்டது அந்த ஹெட்மாஸ்டர் கேட்டீங்களா அப்படின்னு. கேட்டாச்சுங்க சார். ஏஐஓட்ட கேட்டாச்சா நான் கேட்கல. அந்த ஏஐஓட்ட கேட்கும் போது அவர் அந்த அனுமதி கொடுக்கறதுக்கே அவருக்கு மனம் இல்லைங்க. ஒரு பெரிய ஒரு வீட்டெல்லாம் கொடுக்குறோம், நம்ம நல்லா கொண்டாடணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த உயர் அலுவலருக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. பிரச்சனை வந்துமோ பயப்படுறாரு. ஏன்னா ஏதாவது ஒரு பொருளை அந்த பொருளை சாப்பிடும் போது ஏதாவது வந்துருமோ அப்படித்தான் அவங்களுடைய சிந்தனைகள் கூட இருக்கு. அதனாலதான் நம்ம தான் குழந்தைகள். அதனாலதான் குழந்தைகளுக்கு நம்ம ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலே கொண்டாடணும்ன்றது என்னுடைய விருப்பம். அதனாலதான் பள்ளிக்கூடத்திலையும் கொண்டாடுறோம், இங்கேயும் நம்மளும் கொண்டாடுவோம்ன்றதுக்காக தான் வலியுறுத்தி சொன்னேன். சுப்பிரமணிய ஐயா என்னை என்ன செய்ய மன்னிச்சுக்கிறோம். ஏன்னா நான் உண்மையான இருக்க நிலவரத்தை நான் அறிந்ததனால், நான் அனுபவப்பட்டதனால நான் இன்றைக்கு நம்மனாக்க இது நம்மளோடய போயிடும். அதனால பரிசு பொருள் நம்ம வாங்கி கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம். ஆனா அதுக்கு பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப சிரமம் தான். பெர்மிஷன் அதையும் மீறி கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இலக்கிய பேரவை மூலமாகவும் நம்ம அலுவலர் சங்கத்தின் மூலமாகவும் தனிப்பட்ட முறையில் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆகையினால சிறந்த முறையில இந்த விழாவை ஏற்பாடு செய்து பேரவை கூடத்தில் தீர்மானங்களை இயற்றுவதற்காக, ஆலோசனை கேட்பதற்காக, அருமையான நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்ன அனைத்து தீர்மானங்களுமே சிறந்தவை என கூறி, அனைத்திற்கும் என்னுடைய எண்ணம் சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாக ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. எனது சார்பாக என்னுடைய உறுதிமொழியை வெற்றியடைவதற்கு என்னால் இயன்ற உதவிகளையும் முயற்சிகளையும் செய்வேன் என்று வாய்ப்பு கூறி நன்றி கூறி கைவிடுகிறேன். பொதுவாக திங்கள் வியாழன் பேசுவோம், பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். எல்லாரும் பொறுப்பாளர்கள் வருவாங்க, இருந்தாலும் திங்கள் வியாழன். அப்ப இன்னைக்கு இப்ப நான் பேச ஆரம்பிச்சவங்க நமது பொருளாளர் சாரு, துணைத் தலைவர் எல்லாம் மணியை பார்த்தாரு, வீட்டுக்கு போறாச்சு. ஏன்னா அவருடைய சந்தேகம் தலைவர் சார், துணைத் தலைவர் சார் கண்ணாலே கேட்டாரு, என்ன நீங்க என்ன போறையா பண்டைய ஆயிடுச்சு அப்படின்னு. அது போற விஷயம் பல பேருக்கு தெரியும், தெரியாதவருக்கு சொல்லிடலாம். தெரியாம யாருமே இல்லை, இருந்தாலும் புது வரவருக்கு முன்னவர் இருக்காங்க. அதாவது எனது மனைவி இந்த கொரோனா பீரியட்ல கொஞ்சம் உடல்ல பிறகு அது வந்ததுனால
மதியானம் வீட்டுல இருந்தா சாப்பாடு கொண்டு போய் ஆக்கி கொடுத்து சோறு மட்டும் குழம்புலாம் அவங்களே வச்சு போயிடுவாங்க காலையில. அந்த பழக்கம் இப்படி தொடர்ந்து கொண்டு இருக்குது. இங்க வந்தேன்னா கரெக்டா நானு 12 நான் கிளம்பி போய் அந்த சோறை வச்சு 1 மணிக்கு கொடுக்குறேன். அதனால அதை நினைச்சுதான் பாலத்தாரு சிரிச்சுக்கிறாங்க பாருங்க. அதனால ஐயா நான் இன்னைக்கு பாண்டியா நீ நான் ஏற்கனவே அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தேன். வரும்போதே 10 கூட்ட முடியல ஆகிட்டோம். நானு கொடுத்துட்டு வந்தேன் சார். அதனால நீங்க போயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதிய வரணும் 2 பேரும் கொடுத்தாங்க. 20 ஆசிரியர் சங்கத்துக்கு நீங்க சேர்ந்துருக்காங்க. நான் 2017 கொடுத்த உதவி பெற்ற 60 ஆசிரியர்களே கம்மியாகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் கூட்டம் கூடிக்கொண்டே விஜயகுமார் சார் வந்தாங்க. நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஆகிய ஆசிரியர்கள் குழு வரவார்கள் அப்படின்னு சொல்லாம ஏற்கனவே அம்மா சாத்தப்படி வந்து சாத்தப்படி அவங்க குடும்பத்தினர் சாத்தப்படிதான் சித்தப்பா பெரியப்பா மாமன் எல்லாமே எனது பணி காலத்தில் மிக உறுதுணையாக இருந்தார்கள். சாத்தப்படி இருந்தாங்க. அதுக்கு பிறகு சூழ்நிலையில இங்க வந்தாங்க. நான் இருந்த வரைக்கும் அவங்க சித்தப்பாவங்க எல்லாம் சில பொருட்கள் ஸ்கூல்ல வந்து ஒரு தடவை வாட்ச்மேன் கடைசி வரைக்கும் மிக எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இங்கே வந்து சேர்த்துட்டாங்க. மிக சந்தோஷம். அவங்களும் டீச்சரை கேட்டேன் அவங்க எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க தெரியும் சொல்றாங்க. ஆக அவர்களையும் எனது சார்பாக ஏற்கனவே சார்பு இருக்காங்க. நடக்க முடியாட்டியும் நடந்து வந்தாங்க. ஆக அவர்களுக்கு ஒரு வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த திருமண நாள் கொண்டாடுபவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் அன்பான வாழ்க்கைகள். அவர்கள் அனைத்து செல்வங்களும் பெற்று சிறுவரும் சிறப்போடும் வாழ்க்கை முடிக்கலாம். ஐயா மாணவர்கள் மிக ரொம்ப அமைதியானது. எல்லாரும் தீவிரவாதம் வருவாங்க. ரொம்ப அமைதியா ஆன சங்கத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டுறதுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து பாத்தீங்கன்னா பழைய துணைத் தலைவரையும் இன்னைக்கு தலைவர் நம்ம அப்படி பார்த்தோம்னா இப்பெல்லாம் டிவி பார்க்கறது குறைஞ்சிருச்சு. முன்னெல்லாம் டிவி பார்த்தோம்னா சன் டிவி தான் கையில் போகணும். என்ன போடுறோம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாரம் வந்த சினிமா படங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த வாரம் டாப் 10 படம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாரம் போடும்போது இதை சொல்லுவாங்க. அவர் சொல்ற ஒரு 2-3 படத்தை சொல்லி இந்த படங்களை பற்றி நாம் ஏற்கனவே அரசு ஆராய்ந்திருக்கோம். 10,000 9,000 8,000 பார்க்கலாம். 7,000 பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நினைப்பு எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் 17 இருக்கேன். 17 பல விழாக்கள் ஐயாவது நிறைய விழாக்கள் கொண்டாடிருக்காங்க. வாழ்த்திருக்கோம். எந்த ஐயாவும் நிறைய விழாக்கள் இருப்பாங்க. திடீர்னு இருப்பாங்க. அவங்க ஐயா நவராத்திரின்னு அதுக்கு ஒரு விழா வைப்பாங்க. அந்த நேரத்துல எல்லாத்தையும் அவங்க சொல்லி வாழ்த்தியாச்சு. நிறைய நல்ல குணங்களையும் சொல்லியாச்சு. அதனால திரும்பவும் அதை சொல்லாட்டியும் அவரோட 2 பேருக்கு ஒரு ஒத்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த சங்கத்துக்கு வந்தேன்னா கொஞ்சம் கலகலன்னு பேசுவேன். எல்லாரும் குறுக்க கூட பேசுவேன். சில பேருக்கு பிடிக்காது. ஐயாலாம் வந்து சொல்லுவாங்க குறுக்க பேசக்கூடாது. பேச்சு நல்லா இருந்தாலும் பேச்ச வாங்கிட்டு கவனமா சொல்லணும். என்னோட அண்ணன் ஸ்தானத்துல இருந்து அதே மாதிரி இந்த நடராஜன் அவர் கொஞ்சம் குறுக்க அவர் கேட்டார் நடராஜன் ஐயா நிறைய சொல்லுவாரு. ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து ஆக அவர்களுக்கு நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை கூடுதலாக நான் சொல்றேன். அந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தையும் இங்க எனக்கு சொல்லலாம். பொதுவாக ஒரு வாழ்க்கைனா வாழ்த்துட்டு போறது இல்ல, ஏதாவது ஒரு செய்தி. அப்ப எனக்கு அண்ணன் நான் வந்து விவசாய கண்ணனை பற்றி வந்தவர். அவர் அந்த காலத்துல டாடா எஸ்டேட்ல ஆசிரியராக இருந்தவர். அவர் வந்து ரேடியோ மெக்கானிக் படிச்சு முடிச்சு ரேடியோ மெக்கானிக் படிக்கும் போது படிச்சு 4 டிகிரி முடிச்சு ரேடியோ மெக்கானிக் பார்த்தேன். டிரான்சிஸ்டர் நல்லா ரிப்பேர் பார்ப்போம், வால்வு செட்டே ரிப்பேர் பார்ப்போம். அப்ப அண்ணன் கூட உட்காந்து பார்க்கும் பொழுது இங்க பாருட்டு உட்காந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது கொண்டு வந்தா நான் உடனே கிடையாது கலத்தி என்னன்னா போச்சுப்பா ஆரம்பிச்சு அது போற விட்டு அவருக்கு சட்டம் கொடுக்குது. நீ ஜாமா போச்சு அது போச்சுன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து நம்ம கேட்கிற அந்த சரியான பொருளை கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. நியாயமா கேட்கறது கிடைக்காது நமக்கு.
அவங்க பார்த்து வச்சுட்டு கோவத்து பார்த்துட்டு அப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விலங்குகள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய அதுல இருந்து அனுபவத்தை மட்டும் சொல்லி முடிச்சாங்க. நம்ம உடனே சொன்னோம் டிரான்ஸ்ஜெண்டர் கொண்டு வரோம். ஏதாவது ஒரு சின்ன இருக்கு, ஒரு 10 ரூபா போயிடுச்சு வச்சுட்டு ஒரு 10 ரூபா கூலி அன்னைக்கு 10 ரூபா கிட்ட கொடுக்க மாட்டாங்க கிராமங்கள்ல. இதுக்கு போய் 10 ரூபாயா நீ ஒன்றுதானே வச்ச அப்படின்பாங்க. அதனால நீங்க பேசும் பொழுது கவனமா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுவே அனுபவம் எனக்கு வந்துச்சு. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பையனையும் கொண்டு வந்தாங்க, பேட்டிகள்ல போட்டுருக்கு. அவங்க சொல்றாங்க, சார் 2 கட்ட புதுசு போட்டேன், திடீர்னு படிக்க மாட்டேன் நின்று போச்சு அப்படிங்கிறாங்க. எங்க அண்ணன் உடனே அதை பார்த்தாங்க. பார்க்கும்போது வீட்டுல வச்சு பார்த்தா நடுவுல பழைய கட்டை இருக்கு, அதையும் மாற்றி போட்டா படிச்சிடலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. சொல்லி மாற்றி போட்டு கொடுத்து 5 ரூபா ஒரு கொடுக்க மாட்டாங்க. என்ன நம்ம சாமான வச்சு அதை வச்சு உட்காந்து இருக்கான். அவரு கொஞ்சம் கொடுத்துட்டு கேட்கிறாரு, புதுக்கட்டையை போடலாமா, எரிஞ்சு போச்சு மரத்தில் அடிச்சு போச்சுன்னு ஒரு கருப்பா இருக்கிறத காட்டுறாரு. அவங்க நானும் போட்டு மரத்தில் போட்டு கறி போச்சு அப்படிப்பாங்க. அவங்களே ஒத்துக்குவாங்க. சரி போயிட்டு வரலாம்னு பாருங்க. அதை ஏதாவது வளர்ச்சி கடிச்சு விட்டு ஒரு ஜாமான் எரிஞ்சு போறதுக்கு ஒரு 30 ரூபா ஆச்சு, எனக்கு ஒரு 100, 20 ரூபா 50 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது ஓகே. இந்த கதையை சொல்லணுமே அவர்தான் சொல்லுவாரு, இந்த 2 பூசு போட்ட 3வது கொஞ்சம் சார்ஜ் கம்மியா இருக்கு, இது ஒண்ணு மாற்றி போட்டுன்னு சொன்னா 50 ரூபா சொன்னா ஒரு 40 ரூபா கொடுப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு நம்ம தொழிலுக்கு உள்ள மரியாதை நேரம் கேட்டா கிடைக்காது. இதே மாதிரி இந்த ஒரு செய்தி மட்டும் வாழ்வு திட்டம் ரொம்ப ஃபேமஸ். 85, 82 எல்லாம் வாழ்வு இருந்தா ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்குது. நாங்க எங்க ஊர்ல இருந்து நாங்க லீவுக்கு 2 மாசம் வந்துருவாங்க. கேரளாவில் இந்த லீவு எங்க ஊருக்கு வந்துருவாங்க. நாங்க இந்த ரேடியோ ரிப்பேர் பார்க்க ஊர்ல பக்கத்து ஊர்ல போய் இருந்து 2 நாள் 3 நாள் செஞ்சுட்டு வருவோம். அப்ப டீ வாங்கின எங்க பக்கத்து ஊர்ல அங்க போயிருந்தோம். யார் யார் வீட்டுல ரிப்பேர் இருக்கோ வீட்டிலே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போனா ஒரு வாழ்வு செட்டு 2 வருஷமா படிக்கலாம். ஏன் படிக்காம இங்கே கொண்டு போய் சமூகத்தில் அமல வைக்கலாம்னு சொல்றாங்க. அவன் யாரையும் நம்ப மாட்டான். கொண்டு போனா மெக்கானிக்கல பிரச்சனை படிக்கணும். சரி இப்ப பக்கத்து ஊருக்காங்க வந்திருக்கா வாங்க அப்படின்னு தூக்கி அந்த வாழ்வு கட்டு வெளியே வச்சு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டாங்க. நீங்க பாருங்க, முன்னாடியே பாக்குறீங்க, அப்படிலாம் பார்க்க முடியாது. சரி பக்கத்து ஊருக்காரன்னு சொல்லி பார்த்தாங்க. ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தா ஒரு இடத்துல அந்த சின்ன அந்த ஒட்டு வைக்கிறது வீடு அது ஒட்டுனா அப்படியே படிச்சிடும். அதை அவங்க சொன்ன 10 ரூபா கொடுக்க மாட்டாரு, நிச்சயம் கொடுக்க மாட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உடனே பார்க்கணும்னு 1/2 மணி நேரம் அங்கிட்டு வெளியே போவாரு வருவாரு. ஒரு கடைசியா இல்லா நேரம் 2 வாழ்வு இருக்கு, அதுல அந்த அழுக்கடைஞ்சான இருக்கான், ஒரு வாழ்வை குறைச்சி விட்டுருவாரு. மிச்சமெல்லாம் அழுக்கா இருக்கான், ஒரு வாழ்வை குறைச்சி விட்டு அதை வந்த உடனே எப்ப இது எரிஞ்சு வச்சு இதை மாற்றணும். நாளைக்கு தான் வந்து மாற்ற முடியுமா, சரி வாங்க. நாளைக்கு வரது அதை விட வச்சுட்டு ஒரு 700 ரூபா கொடுத்தா 80 ரூபா கொடுத்தாரு. அதாவது அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில சொல்லி கொடுத்தாரு. உண்மை, அதாவது ஏமாற்ற வேண்டிய எல்லாம் உண்மையை சொன்னா நடக்காது. அதே கருத்துக்களை இங்கே எனக்கு நம்ம அண்ணன் ஒரு அண்ணன் அவர் ஒரு அண்ணன் நிறைய சொல்லுவாங்க, இப்பயும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவர்களுடைய திருமண நாள் விழாவிலே வாழ்த்துவதற்கு ஒரு நேரம் கிடைத்துள்ளது. மீண்டும் ஒரு முறை அவர்கள் இருவரும் குடும்பத்துடன் அனைத்து வகை செல்வங்களுக்கு சிறப்பாக பாடுவதற்கு நான் வணங்கும் தெய்வத்தை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். புதிதாக சேர்ந்துருக்கேன். இப்போ 1 மாதம் ஆகுது. ஆனால் மனசுக்குள்ள இருக்காரு. ரொம்ப விவாதம் பண்ணி 2 பேரும் அடுத்து பிறந்தால் காணக்கூடிய நாள் காணக்கூடிய நண்பர்கள் வாழணும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி லோக்கெல்லாம் பத்திரிகை எழுதுவாங்க, மனைவிக்கு அடிமையாக கணவன் இருக்கிற மாதிரியே எழுதுவாங்க. அதாவது உண்மை கிடையாது, அனுபவிச்சு எடுத்துக்காக உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யமதர்மன் என்ன செய்யறாரா, சித்திரகுப்தன் இருக்க இன்சார்ஜ் கொடுத்துட்டு, எப்பா கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டேன், நான் நூலகத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு வந்துருக்கிறேன். நூலகத்துக்கு தவிர பார்த்தா ஒரு அழகான பெண்ணு இருக்குது. ஆஹா, இங்க கல்யாணம் கட்டி இங்க கொஞ்ச நாள் குடிக்கலாம் பாருங்க அப்படின்னு அந்த பெண்ணை கல்யாணம் கட்டி குடித்தான் பண்ணி இருக்கு. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் பையன் அது பாசத்துல 3 நாள் எப்படி போகவும் மனம் இல்லாத இருக்காரு.
இருந்தாலும் கல்யாணம் வந்து சமைச்சு போச்சு. போகணுமே அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க மனைவிட்ட, அப்பா உங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்க, சொன்ன நீ விடாது, அதனால நான் என்ன செய்யறேன், உன்னை ஒரு வரம் குடிச்சுட்டு போறேன், நீ ஒரு சிறந்த வைத்தியர் ஆக. அப்படி போகும்போது நீ என்ன செய்வேன்னா, எங்கேயாவது உடம்பு முடியாது போனீங்கன்னா அங்கே நான் நின்றுந்தேன்னா அது சேராதுன்னு தண்ணி குடிச்சுட்டு வந்துருக்கு. நான் நிற்கல அப்படின்னா வைத்தியம் மாதிரி ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது அது மாதிரியே போறது. அப்பா இருந்தாருன்னா வைத்தியம் பார்க்க மாட்டேன், இது சேராதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பா இல்லை அப்படின்னா வைத்திய பக்கம் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலுமே குறைச்சிக்குவாங்க. உன்னுடைய பேர் உலகம் தான் பரவிடுச்சு, மிக சிறந்த வைத்தியா, அவர் வைத்தாங்க அது சேராது, அவர் பார்த்துட்டாங்க அது நல்ல பேர் சொல்லி பரவிடுச்சு. ஒரு தடவை என்னாச்சுன்னா, அரசருடைய மகள் இளவரசிக்கு உடம்பு முடியல, இவருடைய புகழ் போனதுனால அவங்க கூட்டுவாங்க அப்படின்ட்டார். அப்ப சொல்லியிருக்காரு, நீ வந்து என்னுடைய மகளை காப்பாத்திட்டீங்கன்னா உனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துறேன், எனக்கு வயதாயிடுச்சு, அந்த நாட்டையும் ஒரு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரின்னு சொல்லி உள்ள போயிருக்க மகனுக்கு உள்ள போனா அப்படியே நிற்கிறாரு. ஐயோ அப்பா நிற்கிறாரு, பார்த்தா தேராது இந்த கேஸ், செத்துரும். ஆனா இப்படி ஒரு அழகான மனைவியும் இந்த நாடு கிடைக்குதே, நம்ம எப்படா இதை விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. அப்பா இல்லைனாலும் வைத்தியம் பார்க்க முடியும், நீ அப்பாவை வரதுக்கு என்ன வழி அப்படின்னு பாக்குறாரு. அப்பா ஏமா அப்பா ஓடிட்டாரு, சொன்னீங்களா சுதந்திரத்துக்கு ஓடி விட்டாரு. அதுக்கப்புறம் வைத்தியம் பார்த்துருக்கிறார், அந்த மனைவி குறைச்சிக்கிடுச்சு. அப்ப என்ன இதுல இருந்து யோகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுளுக்கே அந்த நிலவுன்னா நம்மளாம் ஏமாத்துற சாதாரண மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 90% நல்லாவே கணவன் மனைவி எல்லாம் நல்லா இது மாதிரி பிரச்சனைகள் கிடையாது, யாரும் பயப்பட கிடையாது, விட்டு கொடுத்து நல்லாதான் வாழ்றாங்க. நம்ம சாதனை அப்படித்தான். ஏன்னா நான் பார்த்தது இல்லை, நம்மளுடைய உறுப்பினர்கள் சொல்ல வச்சு சுதந்திரமுள்ள சிறந்தவங்க அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாரு அவர் என்ன சொன்னா, திருவள்ளுவர் சொல்வாரு, இல்லது என் இல்லவர் மாண்பானான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் சொல்ல அடுத்தவருக்கு வேண்டாம். அவருக்கு மாண்புடைய மனைவி சாருக்கும் சரி அந்த சாருக்கும் சரி வாய்ப்பதுனால அவருடைய வாழ்க்கை இல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு, நிறைவாக இருக்கு. ஆகவே நம்மளுடைய இந்த 2 திருமண நாள் கொண்டாடக்கூடிய உறுப்பினர்களும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய சகோதரர்களும் எதுவும் வாழ பல்லாண்டு வழங்க வேண்டும் என்று வாழ்த்துப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அதுபடியாக ஏற்போய் அனைவருக்கும் வணக்கம். நமது சங்கத்தில் நிர்வாகி தலைவர் நிர்வாகிகளுக்கும் மற்றும் நமது சங்க உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மிகமாக கலந்து கொண்டு அழைப்பை ஏற்று நிகழ்ச்சி அன்பர்கள் எங்களை வாழ்த்தி கருமைப்படுத்திய அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நமது சங்கத்தின் சார்பாக மிக நெகிழ்ந்து மன மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி தலைவர்களே, ஒவ்வொரு தோல்விக்கு பணியாற்றும் நிர்வாகிகளே, மூத்தோர்களே, நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நேரத்தில் 54 பேசி கூட வரிசையாக, அதாவது ராத்திரி 10 மணி வரைக்கும் போட்டிருந்தாங்க. இன்னும் வர வேண்டி போயிருக்கேன். ஒரு உண்மையிலே வாழ்க்கை ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க, பார்க்க போகிறோம்னா என்னையா நாளைக்கு என்ன நடந்துருக்கியா என்பது அவங்க வந்து கொண்டு போகிற ஹார்லிக்ஸோ ஹாஸ்பிட்டலோ கிடையாது. இந்த வார்த்தை இப்போ ஒன்றுமே இல்லையா, நாளைக்கு குறைஞ்சிடும் பாருங்க. அது மாதிரி வார்த்தை வந்து உண்மையை ஒரு உற்சாகத்தை அளிக்கப்படுது, உண்மை உற்சாகமாக இருக்குது. அங்கிருந்த உற்சாகத்தில் எனக்கு அந்த உற்சாகமாக இருக்குது. சோதனைகளே, நாம் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து நாம் வாழ்க்கையை எடுத்துக்கிறோம். இப்பொழுது மாப்பிள்ளை சொல்ல மாட்டேன், ஒரு சமத்துவ சமுதாயத்தை ஆரம்பித்திருக்கிறோம். எல்லா பண்ணுறோம். லேட்டஸ்டாக இப்போ ஆசான செயலர் அவருடைய கவர்மெண்ட் வந்தார். அவங்கள வாழ்க்கை போடுறது மட்டும்
சம்பந்தம் கொடுத்தது. நம்முடைய இது ஒற்றுமை என்றும் போகப்பட்டது. சமுதாயம் என்பது ஒற்றுமை வழிந்தது. அன்பு என்பது என்றுமே அழியாது. அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. ரோட்ல போயிட்டு இங்கே ஐயா வராது சார் சரிங்கம்மா அவர் மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லை. அம்மா கேட்குறது செலவாக போகிறாங்க ஒன்றுமே இல்லை. வாய் வார்த்தை தான். இதுவே இந்த வாழ்த்துக்கள் என்பது நம்ம சங்கத்தில் என்றுமே நினைக்கட்டும் என்று இருக்கட்டும். அனைவரும் வாழ்ந்து நம்மை நிறைய வாழ்த்து நம்மளும் வாழ்ந்தோட கூடிய அனைவருக்கும் நன்றி என்பதை நினைக்கிறோம். நீங்கள் பேசுங்க. சொல்லும் சார் இது வாங்க. சார் நன்றி. சரி. சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் சங்கத்தினுடைய உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். வாழ்த்தி பேசிய மூத்த உறுப்பினர் கலாவதியான் அவர்களுக்கும், நல்லாசிரியர் திரு காசிராஜன் அவர்களுக்கும், தம்பி நமச்சிவாயம் அவர்களுக்கும், உறுப்பினர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி வணக்கத்தையும் நன்றி. நன்றி உரை இணைச் செயலாளர் திரு எம். ஜி. முனியரசன் அவர்கள்.